அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பலன் சொல்கிற வகுப்பு 34வது பாடமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 34வது பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி எப்படி இருந்தால் நன்மையை செய்யும், மாரகாதிபதி எப்படி இருந்தால் நன்மையை செய்யும், 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும், அல்லது கெடுதல் செய்யாமல் இருப்பார்கள். ரெண்டும் எதுவும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறிவிடும். சரி, இந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் பாதகத்தை செய்யும், மாரகாதிபதி எப்படி இருந்தால் மாரகத்தை செய்யும், 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் எப்படி இருந்தால் அந்த கெடுபலனை செய்யும். இப்படி 2 பிரிவாக பிரித்து விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றொன்னா நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி பாடம் 34 எழுதிக்கோங்க. போர்டில் தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன். ஏன்? உபய லக்கணம். உபய லக்கணமான தனுசு, மீனம், மிதுனம், கன்னி, இந்த 4 லக்கணங்களுக்கும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்றும் 7ஆம் இடத்து அதிபதியாக யார் வருகிறார்களோ அவர்கள் பாதகாதிபதியாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக மிதுனம் பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தான அதிபதி புதன் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி புதன் எங்கெங்க இருந்தால் நன்மையை செய்யும்? லக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் இடமான தனுசுவில் இருந்தாலும் 5ஆம் இடமான மேசம், அந்த செவ்வாயோட வீடு மேசம், அந்த 5ஆம் இடம் பஞ்சம கோணஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த இடத்தில் இருந்தாலும் 9ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம வீடு அதில் இருந்தாலும் நன்மையை செய்யும். சரி, இப்போ இதில் இருந்தாலே நன்மை செய்யும்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே சென்ற வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான பலனை சதவிகித அடிப்படையில் கொடுக்கும். அதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, புதன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புதன் இந்த லக்கணத்திற்கு 9ஆம் பாவகம், அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்தின் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட 1இல் இருந்தால் நன்மையை செய்யும். கண்டிப்பாக புதன் ஒரு பாதகாதிபதியாக 1, 5, 9இல் இருந்தாலே பாதகத்தை செய்யாது. அதிலும் குறிப்பாக லக்னாதிபதி சாரத்திலேயோ 5ஆம் அதிபதி சாரத்திலேயோ 9ஆம் அதிபதி சாரத்திலேயோ இது இருந்து விட்டால் இன்னும் எந்த விதமான கெடுபலனையும் செய்யாது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசுவில் இருக்கும் பட்சத்தில் எந்த கெடுபலனும் செய்யாது. அப்படியே 5ஆம் இடமான மேசத்தில் இந்த புதன் இருந்தால் அதே சூரியனுடைய நட்சத்திரம் தான், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதில் இருந்தால் இந்த புதன் கெடுதலை செய்யாது. அப்படியே 9ஆம் இடமான சிம்மத்தில் இந்த புதன் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சூரியனுடைய நட்சத்திர சாரம் இருந்து விட்டால் இதுவும் கெடுதல் பண்ணாது. புரிஞ்சுச்சா? வேறு எங்கெங்க இருந்தா நமக்கு நல்லது சார் அப்படின்னா, இந்த புதன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இதில் இருந்தாலும் கெடுதல் இல்லை. அவிட்ட நட்சத்திரம், ஏன்னா செவ்வாயினுடைய சாரம், இந்த ஜாதகத்துக்கு பஞ்சம கோணஸ்தானம், 5ஆம் அதிபனுடைய சாரம். அவிட்ட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் இதில் இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்யாது. அப்போ இங்கே கண்ணியில் இருக்கக்கூடியது என்னது? சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னா 1ஆம் பாதம் நவாம்சத்தில் போய் சிம்மத்தில் போடுவோம், 2ஆம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் போடுவோம். அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற இந்த புதன் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியாக புதன் உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று பஞ்சம கோணஸ்தானமான மேச அதிபதி செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பது
தொழிலை சிறப்படைய செய்யும். அப்போ இங்க இருந்தாலும் சிறப்பு தான். அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க, மகரத்துக்கு. அதே மாதிரி தான். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது புதன் நீச்சம் அடையும். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் நீச்சம் அடையும். ஏன் அதுவும் நல்லதுன்னு சொல்றோம்னா, ஒரு பாதகாதிபதியாக வந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். புதன் அந்த அளவுக்கு கெட்டு போறதும் நல்லதுதான். சரி, இங்க கண்ணியில உச்சம் பெற்றிருக்க, அது பலம் பெற்று இருக்குன்னு சொல்றீங்களா சார், அது பலம் பெற்றா நல்லதுன்னு சொல்றீங்கன்னா, 10ஆம் பாவகத்தை சிறப்படைய வைக்கும். 10ஆம் பாவகம் தொழில் பாவகம். சரி, இந்த 10ஆம் பாவகம் அதிபதியாக வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கி புதன் அங்க நீச்சம் பெற்று இருக்கிறாரே, அப்ப 10ஆம் பாவகம் பலமளந்துதானே போகும். அப்படின்னா அது அமர்ந்திருக்கக்கூடிய விதத்தை பொறுத்து, இது இடம் கொடுத்த ராசிநாதன் குருவோட பார்வை கிடைக்க பெற்றோ அல்லது குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றால் இந்த புதன் 100% கெடுபலனை செய்யாது. இல்லை என்றால் 10ஆம் பாவகம் பாதிக்கப்படவே செய்யும். புதன் எந்த விதத்திலும் கெடாமல் இருப்பது நல்லதுதான், நீச்சம் ஆகாமல் இருப்பது நல்லதுதான். அப்போ உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ, கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று இடம் கொடுத்த ராசிநாதன் குரு ஆட்சி உச்சம் பெற்று நீச்ச பங்கமானால் 10ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் சிறப்படைய வைக்கும். சரியா? ஆமாம். இப்படி பாதகாதிபதியாக வந்தாலும் கூட ஒரு சில நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது கெடுதல் செய்யாது. என்ன நட்சத்திர பாதம்? லக்னாதிபதி சாரம், 5ஆம் அதிபதி சாரம், 9ஆம் அதிபதி சாரம். இதே மாதிரி தான் இங்க ரிஷபத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் புதன் மறைந்தாலும், கார்த்திகை 2, 3 என்கிற இடத்தில் இருந்தாலும், மிருகசீரிடம் 1, 2 என்கிற நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் நமக்கு நல்லதுதான். எந்த விதத்திலும் கெடுபலனை செய்யாது. நமக்கு நல்லது, அந்த புதனால் கெடுபலனை செய்ய முடியாது. ஏன்? கெடுபலனை செய்யும் பொழுது அது செய்யும். அப்படி செய்யும் பொழுது நவகோணாதிபதியான சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது லக்னாதிபதியாக வரக்கூடிய குருவோ அதை தடுப்பார்கள், தடுத்து நிப்பாட்டிடும். சரிங்களா? இப்படி இந்த புதன் இதே மாதிரி மீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. நீச்ச வர்க்கோத்தமம் பெற்று இந்த புதன் நீச்சம் பெற்று கெட்டவன் கெட்டதுனால நல்லதா மாறிடும். நீச்ச பங்கமானதுனால புதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10ஆம் பாவக பலனும் 7ஆம் பாவக பலனும் கிடைத்துவிடும். இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக ஆராயக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பாதகாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம், ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன் 1-5-9 இருந்தால் பாதகத்தை செய்யாது. அத்துடன் அந்த 1-5-9 இருக்கும் பொழுது லக்னாதிபதி சாரமோ 5ஆம் அதிபதி சாரமோ 9ஆம் அதிபதி சாரமோ வாங்கியிருந்தால் இன்னும் கெடுதல் செய்யாது என்பதை விட நன்மையையும் அது செய்துவிடும். சரியா? ரைட். மற்ற இடங்களில் இருக்கிற பட்சத்தில், இப்போ வேற இடத்துல இருந்தாலும், இந்த லக்னாதிபதி சாரம் 5ஆம் அதிபதி சாரம் 9ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் கெடுபலனை செய்யாது. 1-5-9 தவிர மற்ற இடங்களில் இருந்தாலும், இப்போ 4ஆம் இடம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குருவோட நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து அவர் நீச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு நிலையாக குருச்சாரத்தில் இருப்பதனால் புதன் செய்ய வேண்டியதை குரு சிறப்பாக செய்வார். இப்படி நட்சத்திர சாரம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? ரைட். அடுத்து மாரகாதிபதி. இதிலும் இந்த புதன் இன்னும் உங்களுக்கு வளர்க்க வேணும், வேறு இடத்துல எங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பலாம். கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம். தனுசு லக்கணக்காரர்கள் மிகவும் அற்புதமான 3 கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக குரு, செவ்வாய், சூரியன் வந்துவிடும். அந்த குரு, சூரியன், செவ்வாய் நல்லா இருந்துட்டா அவர்கள் மிக சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கை அமையும். அந்த கிரகங்கள், அதாவது குருவோ செவ்வாயோ சூரியனோ பலம் இழந்து இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதற்கு தீர்வு என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. 5ஆம் அதிபதியான செவ்வாய், 9ஆம் அதிபதியான சூரியன், லக்னாதிபதியான குரு, இவர்களுடைய சாரத்தில் மாரகாதிபதியாக வரக்கூடிய 2ஆம் அதிபதியான சனியோ
ஏழாம் அதிபதி ஏற்கனவே பாதகாதிபதி பார்த்துட்டோம். அடிஷனலாக 3ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் நமக்கு மாரகஸ்தானம் வரும். இப்போ 3 குடையவர் 2 குடையவராக வந்துட்டார். அப்போ சனி தான். இப்போ 11ஆம் பாவக அதிபதியான சுக்கிரன் அவர் ருணரோக சத்துருஸ்தான அதிபதியாகவும் வந்ததுனால அவரும் கெட்டவர் தான். சரி, இந்த சுக்கிரனும் இந்த சனியும் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாது, கெடுபலனை செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி லக்னாதிபதி சாரம், 5ஆம் அதிபதி சாரம், 9ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருந்துவிட்டால் எந்தவித கெடுபலனையும் அது செய்யாது. இப்படி கெடுபலனை செய்யாத நிலையில் இருக்கக்கூடிய மாரகாதிபதி தசையோ புத்தியோ வரும் பொழுது நம்ம பயம் கொள்ள வேண்டாம். சரியா? அடுத்தபடியாக 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள். 3ஆம் அதிபதியான சனியோ, 6ஆம் அதிபதியான சுக்கிரனோ, 8ஆம் அதிபதியான சந்திரனோ அதே 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மாறி மாறி அமர்ந்து விட்டால் விபரீத ராஜயோகம் என்கிற யோகம் ஏற்பட்டு கெடுபலனை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த 3ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதியோ, 8ஆம் அதிபதியோ, ஏன்னா 12ஆம் அதிபதி இங்கே வராது, 5 கூட வர செவ்வாய், இந்த 3 பேரும் சனி, சுக்கிரன், சந்திரன் லக்கணத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருக்கக்கூடாது. லக்கணத்தில் இருந்தால் 6 குடையவன் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் கடன், உடல் ஆரோக்கிய குறைவு, சுற்றத்தாருடைய எதிரி இது வந்துவிடும் கண்டிப்பாக. 5ஆம் பாவகத்தில் இந்த 6ஆம் அதிபதி இருந்துவிட்டால் புத்திர தோஷத்தை கொடுத்துவிடும், பூர்வீக இடத்தில் பிரச்சனைகளை கொடுத்துவிடும், வழக்கு வம்புகளை ஏற்படுத்திவிடும். 9ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் தந்தை இவர் பிறந்தவுடனே கடன் பட நேரிடும், அந்த கடனால் அவதிப்பட நேரிடும். 8ஆம் பாவக அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். 5ஆம் இடத்தில் 8ஆம் பாவக அதிபதி இருந்தால் பூர்வீக சம்பந்தமான இடம் வழக்காக அது கோர்ட்டு கேஸ் சென்று அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். 9ஆம் இடத்தில் 8 குடையவர் இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய தந்தை வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது அட்டமஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய நிலை. இப்படி எங்கெங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்தில் இல்லாமல் இருத்தல் நல்லது. சரியா? இது எல்லாம் ஜாதக ரீதியாக சில அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி சார், இந்த 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் லக்னாதிபதி சாரத்திலோ 5ஆம் அதிபதி சாரத்திலோ 9ஆம் அதிபதி சாரத்திலோ இருந்தால் என்ன செய்யும்? நான் லக்கணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். லக்கணத்தில் இப்போ தனுசு லக்கணத்தில் இருக்கு, உத்திராட 1ஆம் பாதத்தில் இருந்தால் கெடுதல் செய்யும், ஆனால் அதனுடைய சதவிகிதம் குறையும். லக்னாதிபதியை 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுபக்கிரகத்தினுடைய சாரத்தில், லக்கண சுபக்கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து விட்டால் அவர்கள் அந்த கெடுபலனை செய்ய விடமாட்டார்கள், தடுப்பார்கள் என்றுதான் அர்த்தமே ஒழிய கண்டிப்பாக கெடுதலே செய்யாது, நன்மையை செய்யும் அப்படின்னு எடுக்க முடியாது. சரியா? ஜாதகத்தை நுட்பமாக ஆய்வு செய்யணும். தனுசு லக்கணக்காரர்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்வைக்கு வரட்டும், ஆய்வு செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஆல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுடைய உற்சாகம். நன்றி, வணக்கம். இது தேவகுரு ஜோதிடம்.